ஹலோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க மோட்டோ விளாக் போட்டு. கேமராவெல்லாம் இன்னைக்கு தான் எடுத்து புதுசு எடுத்து இன்னைக்கு தாங்க கனெக்ட் பண்ணேன். சரி ஓகேங்களா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒர்க் பண்றவர் பார்த்தீங்கன்னா ஏதோ மீன் இருக்குதுன்னு பக்கத்துல யாராவது சொல்லி பிடிச்சி வச்சிருக்காரு. ஓகேங்களா, அதை வாங்கிட்டு வரதான் போயிட்டு இருக்கோம். சரி, இது ஒரு கண்டென்ட்டா எடுத்து போட்டுடலாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா நம்மளுக்கு மோட்டோ விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்களா. சரி, அதை நேற்று ஒரு கண்டென்ட்டா போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரெக்கார்ட் பண்றேன். கேமரா ஆங்கிள் உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு நான் நம்புறேன். கேமரா ஆங்கிள் பட் ஆடியோ எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நம்புறேங்க. நான் சொன்னேன்லங்க, லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் ஆக்சிடென்ட், ஸ்மால் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு. அது இந்த ரோட்ல தாங்க ஆச்சு. இந்த ரோட்ல எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஒரு கார் இருந்ததுன்னா அளவா இருக்குங்க. நம்ம ஆக்சிடென்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. அதான் கரெக்டா இந்த இடங்க, இதே இடம் தான். இந்த இடத்துல கரெக்டா ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னன்னா, லேடி ஒருத்தவங்க கார்ல டிரைவ் வந்துட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்துட்டு இருந்தாங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருந்தோம். நானும் அம்மாவும் வந்துட்டு இருந்தோம். வர்றப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவன் அந்த கேட்டை தாண்டி போயிட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஆள் வரதை பார்க்காம சடன் போய் அடிச்சிட்டாங்க. டக்குன்னு அடிச்சிட்டாங்க. டக்குன்னு அடிச்சங்காட்டி அந்த அது கார் ஹோண்டா அமேஸ் தான் என்னன்னு நினைக்கிறேங்க. பிளாக் கலர் ஹோண்டா அமேஸ். அது பழைய மாடல் கார் தான். பிரேக் அடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே நின்றுச்சு. டக்குன்னு நின்றுச்சு. டிஸ்க் அடிச்ச பைக்ல எப்படி டிஸ்க் அடிச்சா வண்டி அப்படியே நிற்குமோ அப்படியே டக்குன்னு நின்றுச்சுங்க. டக்குன்னு நின்றுச்சு. நம்மளாலையும் ஒன் சைடு அம்மா உட்காந்துருந்தங்காட்டி ரோடு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ஈரமாக இருந்ததா. ஸோ நம்மளால பார்த்தீங்கன்னா பிரேக்கும் வண்டி பிரேக்கும் நிற்கல, போய் அடிச்சு தூக்கி வீசிருச்சுங்க. அம்மா அந்த சைடு வந்துட்டாங்க, நான் அப்படியே கீழே வரும். வண்டி பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்தது. அது எல்லாமே அந்த லொக்கேஷன் நடந்ததுங்க. அப்புறம் ஏதோ சின்ன சின்ன மேஜர் இது அம்மாவுக்கு தான் கையில் லைட்டாக கிராப் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ரெக்கவர் ஆகிட்டாங்க ஃபுல்லா. நானும் இப்போ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு. நம்ம வண்டியும் இப்போ ரெக்கவர் ஆகிட்டாங்க. நம்ம போகிறத பார்த்தீங்கன்னா சென்னிமலை ரோட்ல போவேன். அதாவது காங்கேயம் டு சென்னிமலை போகிற ரூட்டு. ஊர் பார்த்தீங்கன்னா 4 ரோடு. 4 ரோடு இருந்து உள்ள பரந்தேரி வழின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள போவேன். ஒரு வீட்டு இருக்கு. அவரு வேற இல்லையாமாங்க. அவர் இருந்தா ஒன்னு வந்து பண்ணு இருக்கும். அவர் இங்கே வெளியே பர்சனல் ஒர்க்குன்னு கொண்டு கிளம்பிட்டாரு. அதுங்காட்டி வீட்டுல கொடுத்துருக்காங்கடா, போய் வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. காலையில கூப்பிட்டு சொல்லிட்டாரு. நம்ம தான் லேட்டா போயிட்டு இருக்கிறோம். ஒரு 9 மணிக்கே வந்துடுறா அப்படின்னாரு. நம்ம தான் பார்த்தீங்கன்னா 10க்கு போயிட்டு இருக்கோம். ரூட்டுவே அவ்வளவுதாங்க. 69,000 கிலோமீட்டர் ஓடிட்டான். வண்டி ஃபுல் சர்வீஸ் பண்ணியாச்சுங்க. ஃபுல் சர்வீஸ் பண்ணே வண்டி 10 நிமிஷம். ஃபுல் சர்வீஸ் நம்ம ஷோரூம் விட்டு பண்ணல, வெளியே ஒர்க் ஷாப் விட்டு பண்ணியாச்சு. ஏன்னா ஷோரூம் விட்டு பண்ணா என்னவோ பண்றானுங்க, பில்லு மட்டும் வருது. பட் உள்ள ஏதோ வேலை செஞ்ச மாதிரி தெரியல. சரி, அதுதான் வெளியே பார்த்தாங்கன்னா ஒரு மெக்கானிக் ஒரு பயங்கரமா நல்லா வண்டியெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணி தரனாரு. அதாவது இப்போ லேட்டஸ்டா வர்ற BS16 கூட நல்லா ஒர்க் பண்ணி தரோன்னு சொல்லி சொன்னாங்க. ரெஃபர் பண்ணாங்காட்டி பார்த்தாங்கன்னா அது பயங்கரமா பண்ணி கொடுத்துட்டாருங்க. வண்டி பயங்கரமா தான் இருக்கு. ரோடு ஆனா எம்டியா தாங்க இருக்கும். உங்களுக்கு கேட்டுதான் தெரியல, கொஞ்சம் ஸ்பீடா தான் போறேன். நம்புறேன். நான் வந்து பேசிட்டு வந்துட்டே இருக்கேன். ஆடியோ செக் பண்ணேன், நல்லா தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பட் ரன்னிங்ல ஏர்ல எப்படி ரெக்கார்ட் ஆகுதோ தெரியல. நல்லா தான் ரெக்கார்ட் ஆகும் நம்புறேன். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பண்ண செட்டிங் தான், வேற எதுவும் பண்ணல. ஏர் உள்ள போகாம இருந்தா உங்களுக்கு நல்லா ஆடியோ கொடுக்கும். ஆடியோ நல்லா இருந்தா நான் செக் பண்ணி விடுறேன் இதுல. அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோ வராதுங்க. அவ்வளோ மக்களே கிட்டத்தட்ட வந்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கோபுர ஆர்ச் வருமா, அதுல நம்ம பாத்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. இப்படிதான் போனா ரூட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. கடை இருக்கு, வர்றப்ப பாக்கலாம். இந்த கடையில கேட்டு பார்க்கலாம், மீன் இங்க கிளீன் பண்ணுவாங்களா என்னன்னு. கிளீன் பண்ற மாதிரி இருந்தா பரவாயில்லைங்க. ஏன்னா நமக்குலாம் கிளீன் பண்றதுக்கு அந்த அளவுக்கு வராது, தெரியாது. வராதுன்னு கூட தெரியாது. நீங்க பாருங்க, இந்த மாதிரி ரோட்ல இதாங்க பிரச்சனை.
ஏதோ பெரிய வெஹிக்கிள் ஏதோ ஒன்று போச்சுனாவே நம்ம போறது கஷ்டம் தான். ரோடு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா முத்தூர்னு ஒரு ரோடு இருக்குங்க, அங்க போய் ஜாயின் ஆகுது. நான் அந்த கிறிஸ்டர் தான் அடையாளம் வச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த கிறிஸ்டர் தான் அடையாளம். ஏன்னா நமக்கு டக்குன்னு மண்ணில போயிடுது. இந்த மாதிரி ஏதோ பெருசாக இருந்ததுதான் டக்குன்னு மண்ணில இறங்கும். இது வந்து போனா கோயில் கோபுரம் ஆர்ச் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. சைட் ஆயிடுச்சு. இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. அன்னைக்கு இதோடய தான் போனேன். போனோம்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க, கோபுரம் ஆர்ச் வந்துருச்சு. இதுல வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணுங்க, பரஞ்சேரி வழி. அவ்வளவுதாங்க, இதுல இருந்து எடுத்துட்டு போயிட்டா நேரு வீடு தாங்க. அண்ணா வந்திருந்தா அவரே வந்திருப்பாரு பிக்கப் பண்றதுக்கு. வாடா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வந்திருப்பாரு. அவைலபிள் இல்லாதங்காட்டி ரூட் மட்டும் சொல்லியிருக்காரு. அந்த ஆர்ச்ல வந்து ஸ்ட்ரைட்டா திரும்ப நேரா வா, ஒரு பச்சை கலர் மேட்டு கட்டி இருக்கோம், அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் அப்படின்னாரு. நமக்கு அந்த வீடு வரைக்கும் ஞாபகம் இருக்குங்க, வீட்டு வரைக்கும் வந்துடலாம். இந்த ரோட்ல டேன்ஸ் நிறைய இருக்குங்க, டேன்ஸ் நிறைய இருக்கும், லாரியும் நிறைய வரும். ஏன்னா இது தேங்காய் கலம் இருக்குங்க, தேங்காய் கலம் நிறைய இருக்கு, தேங்காய் கலம் நிறைய இருக்கு. பச்சை மாட்டு எங்கே விட்டு இருக்கு தெரியலையா? சரி போவேன். போகலாமா? வீடா இது இல்லையே, இல்லை. அதான் கூட இன்னொரு லொகேஷன், இன்னொரு லேண்ட்மார்க் ஒன்று இருந்ததுங்க புண்ணியாசனத்துல. ஒரு லாரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிடுச்சு. ஸோ அது வர்றப்ப பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருந்தது. நான் அதான் நல்லா கரையாம கட்டி அதெல்லாம் எடுத்துட்டாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பச்சை கலர் நாட்டுக்கட்டி இருக்கும், அந்த அது வரைக்கும் வந்துரு, அது மேலே தெரியலன்னா நான் கூப்பிடு அப்படின்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க, போயிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீதின்னு நினைக்கிறேன். இங்க வேணா பச்சை கலர் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதாங்க அந்த லாரி ஆக்சிடென்ட் ஆன இடம், இதுதான் அந்த லாரி ஆக்சிடென்ட் ஆன இடம். தெரியுதுங்களா? இங்கதான் அந்த லாரி ஆக்சிடென்ட் ஆகி இதான பஸ் ஆன இடம். மீன் எடுத்தாச்சுங்க, அது எப்படி ஒரு வழியா பேக் பண்ணியாச்சு. அதை போய் கிளீன் பண்றதுக்கே கடை தேர்ந்தங்க. அவங்க ஒரு கடை இருக்கு பார்த்து சொன்னேன், பட் அவங்க கிளீன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அப்படி கிளீன் பண்ணலைன்னா நம்மளே ஆப்ரேஷன் இறங்கிட வேண்டியதாங்க. கேட்டா உள்ள ஏதோ ரத்தம் மட்டும் இருக்கலாம், அதை மட்டும் கிளீன் பண்ணி விட்டா போதுங்கிறாங்க. மீன் இருக்கு, கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணணுங்கண்ணா. ஆமாங்கண்ணா, ஆனா லேட்டு ஒருத்தர் முடிச்சு கொடுத்தாங்க, மீன் சேர்த்துடல. வாங்கிக்கலாம். பெருசா இருந்தா ஒண்ண முடியாதுங்களா? அவ்வளவுதான் மக்களே, ஒரு வழியா மீன் சுத்தம் பண்ணி வாங்கியாச்சுங்க. அப்பா, என்ன மீன் பொறுத்து கொடுத்தாரோ தெரியல, எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. தம்பி இந்த மீன் ரேருப்பா, இங்க கிடைக்காது, இந்த மீன் ரேரான மீன் இங்க கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிட்டாங்க.
பரவாயில்லைங்க, நல்லா நீட்டா சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 50 ரூபா தான் வாங்கினாங்க. பரவாயில்ல, நானும் கூட ஒரு 150 ரூபா 100 ரூபா வாங்கலாம்னு நினைச்சேன். ஒரு 50 ரூபா மட்டும் தான் வாங்கினேன். ஆனா உள்ள முள்ளே இல்லைங்க, நல்லா இருக்கு. உள்ள ஃபுல்லா அந்த கோழிக்கு எப்படி உள்ள பிராய்லர் கோழிக்கு எப்படி கறி இருக்குங்க, அந்த மாதிரி உள்ள ஃபுல்லா சதையா தாங்க இருக்கு. ரோடு போனா நம்ம சம்பந்தம் இல்லாம ஏன்னா அவங்க பேசுறது உள்ள போட்டுருக்கலாம். பட் இங்க எதுக்கு அதெல்லாம் போட்டுருக்கு, என்ன கிளீன் பண்றதெல்லாம் எடுத்து போடலாம் தான் பார்த்தது. சரி ஓகே, அது அவங்களோட அவங்க வியாபாரம் பண்றதுனா அங்க போயிட்டு நம்ம இந்த டிஸ்கஷன் சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் எடுக்கல. நீட்டா பார்த்தீங்கன்னா போயிட்டு டெலிவரி பண்றது மட்டும் எடுத்துட்டு பார்சல் வாங்கிட்டு கிளம்பி வச்சுங்க. ஓகே மக்களே, வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ, நல்ல ஒரு டிப் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.